ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு 4th டிசம்பர் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். எஸ்டர்டே க்ளோஸ் கிட்ட தான் ஓப்பன் பண்ணாங்க. ப்ளஸ் ஏடிஎம்க்கு பில்லோ தான் ஓப்பன் ஆனாங்க. ஓகே, ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டலே பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க மந்த்லி 50%, ஓகேவா, அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் தேர்டு கேண்டலில் ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க. ஓகேவா, அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டே 50%, அதையும் பிரேக் பண்ண முடியாமல் ஒரு 3 கேண்டல், ஓகேவா, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்டு கேண்டலில். ஃபோர்த்து கேண்டல் பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் டெஸ்ட் பண்ணி ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மேலே போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி பிரேக் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஏடிஎம் கிட்டேயே. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்னிங் வந்த ஹை, நியூ ஹைலாம் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டை மேலே நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு லெவல்ஸ் எங்கேயும் இவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா, நம்ம ரெகுலராக எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம லெவல்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஓகே, சி ரேஞ்சை போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க ஏடிஎம் அண்ட் 50%, ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணவங்க அதை ஒட்டியே ஒரு சைட்வேஸ் ட்ரேடிங். திடீர்னு சடனாக இதை பிரேக் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. இங்கே என்ன சப்போர்ட் இருக்குன்னு நம்ம ஓன் இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஸ்லோ மவுண்டம், திரும்ப ஏடிஎம் பிரேக் பண்ணுறாங்க, திரும்ப சைட்வேஸ் மவுண்டம், திரும்ப எஸ்டர்டே 50% சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஒரு ஹையர் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஏடிஎம் கிட்டே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் தானது. நம்ம சிம்பிள் இண்டிகேட்டர் செட்டப்பில் எப்படி இந்த லெவல்ஸில் ட்ரேட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஃப்ளாட் ஓப்பனிங் சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி நமக்கு ஒரு மேஜர் சூப்பர் ட்ரெண்ட் நம்ம புலிஷில் இருக்குது. ஓகே, இன்னும் சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு ஓப்பனிங் பேரிஷ் காட்டினாலும் ஒன்ஸ் எஸ்டர்டே பிரேக் பண்ணதாங்க இங்கேயே சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கேயே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம கான்ஃபிடென்ட் எடுத்துருந்தா இதுலேயே நம்ம ப்ராஃபிட், ஓகேவா, இதுலேயே நம்ம ட்ரேடோட ப்ராஃபிட் முடிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஓகேவா, ஆனால் அதுக்கு நீங்கள் போய் அகேன்ஸ்ட்ல புட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, வெயிட் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி கால் சைடில் அமைதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, அன்டில் இந்த சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி இந்த சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம டவுன் சைட் ட்ரெண்ட் எதிர்பார்த்து ஏடிஎம் கிட்ட வரலாம். ஓகே, ஸோ அது அமையல. என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் இந்த லெவல் திரும்ப இங்கே அப் ட்ரெண்ட் தான் காட்டுது. ஓகே, திரும்ப இந்த இடத்துல நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த லெவல் பேஸ் பண்ணி இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஓகே, இல்லை இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தாலும் ஓகே, கான்ஃபிடென்ட்டாக நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் எட்ஜ். ஓகேவா, நீங்கள் இந்த இடத்துல எங்கே ட்ரேட் இருந்தாலும் டார்கெட் இங்கே தான் இருக்கணும். ஓகே, இதுக்கு தான் நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நம்ம அட்வைசபிள் இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுங்கன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஓகேவா, இதை மீறி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா, இதனாலனா மார்னிங் வந்தாலும் இந்த ரேஞ்ச் ஹை. ஓகேவா, இங்கேயே கிட்டத்தட்ட 150 அச்சீவ்டு நமக்கு. ஓகேவா, ஸோ இந்த 150 பிரேக் பண்ணி போகுமா அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம எதிர்பார்ப்பு இந்த 150 மட்டும்தான். அதுக்கு மேலே பிரேக் ஆகி மேபி போச்சுன்னா அங்கே நம்ம மினிமம் குவான்டிட்டி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, மேஜர் ட்ரெண்ட் நமக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகே, ஓகே, தென் நம்ம சி ரேஞ்சில் வந்து திரும்ப செகண்ட் கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு. கிராஸ் ஓவர் கிடச்சாலும் இங்கேருந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். இங்கேருந்து இந்த சூப்பர் ட்ரெண்டில் டார்கெட் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் நம்ம இது வரைக்கும் ட்ரையல் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ இது ரெண்டாவது என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா, 1 2 3 மூணாவது என்ட்ரி கிட்டத்தட்ட. ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல், சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு ஃபாலு, திரும்ப மேலே போகிறாங்க, திரும்ப சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஏடிஎம் அண்ட் எஸ்டர்டே 50%. ஓகேவா, இதுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம். இப்போது பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் போகிறாங்க, ஆனால் ஒரு இன்டெசிஷன் ரிஜெக்ஷனு, திரும்ப ஒரு ஃபால். ஓகே, திரும்ப சைட்வேஸ் மொமெண்டம், இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்குது, கீழே ஃபாலோ அப் கிடைக்கல. ஓகேவா, இங்கேயே சப்போர்ட் எடுத்தாங்க, நம்ம இண்டிகேட்டரில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அகெயின் அப்சைட் ரேலி, இங்கே ரேலி வந்தவங்க அகெயின் சூப்பர் ட்ரெண்டு, அதுலேயே ஒரு சைட்வேஸ் பிட்வீன் சூப்பர் ட்ரெண்டில். இந்த இடத்துல அகெயின் 50%க்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் கேண்டில் அப் சைடுக்கு இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு, ஒரு என்ட்ரி. ஓகேவா, இங்கே ப்ராஃபிட். இப்போது இங்கே போனவங்க இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்திருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 2060 2010 50 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்காங்க. ஆனால் இது நம்ம ப்ரீமியத்தில் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, ஓகே, இது சேம் இண்டிகேட்டர், சேம் செட்டப். நம்ம ஒன் இண்டிகேட்டரில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு பார்த்தோம்னா கரண்ட் டே ஓப்பனிங் எங்கே அமைஞ்சிருக்கு பாருங்க. எஸ்டர்டே க்ளோஸ் கிட்ட தான் கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸுக்கு கொஞ்சம் மேலே, ஏடிஎம் கீழே. ஓகே, ஓப்பன் ஆனாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். மேலே இருக்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸ், இந்த பிளாக் டாட்டு
பிளாக் டாட் எல்லாமே க்ளோசிங்கு நிஃப்டி ஸ்பாட்டோட. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து டுடே லோ, மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் தான் இன்றைக்கி லோ அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க ஓகேவா, செகண்ட் கேண்டில் தேர்டு கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த பிளாக் டாட் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இது மந்த்லி 50%. இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு சாரி கட் ஆயிடுச்சு. இந்த லெவல் வந்து இதை பார்த்து வச்சுங்க. ஓகே, மந்த்லி 50%. ஓகே, பியூட்டிஃபுல்லாக அதில் க்ளோஸ் வச்சவங்க அங்கேருந்து ஷார்ப்பாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இதே தான் நமக்கு ஃபியூச்சரில் நடந்திருக்கும். 1 2 3 4th கேண்டில் பாருங்கள், இந்த லைன் ரெண்டும் கிராஸ் ஓவர் ஆகல. ஓகேவா? இந்த ப்ளூ பைப் லைன் அண்ட் பிளாக் பைப் லைன். ஓகேவா? பைப் மாதிரி இருக்குல்ல அந்த லைன். ஓகே, இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஸோ இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கா. தென் ஸ்பாட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஹையாக பிரேக் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு பிரேக்கு, செகண்ட் பாருங்கள், செகண்ட் பிரேக் பண்ணியிருக்கு, தேர்ட் நியூ ஹை கிரியேட் பண்ணிகிட்டே போதான். ஓகே, எது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க ரேஞ்ச். ஓகே, ரேஞ்ச் தான் இன்னைக்கு டுடே ஹை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து ஃபால். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம க்ரீன் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம இதை ஃபியூச்சருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரோட சூப்பர் ட்ரெண்ட் இது. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே நமக்கு இது கிராஸ் ஓவர் இல்லை, ஓப்பனிங்கே நமக்கு கிட்டத்தட்ட கிராஸ் ஓவர் மாதிரி தான். ஓகேவா? ஒரு லோ போயிட்டு திரும்ப கேண்டில் கிராஸ் ஓவர் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்ட் இந்த ரேலியும் நமக்கு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். செகண்ட் இதுக்கு வந்ததுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் கேண்டில் வந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு என்ட்ரி இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக நம்ம ரேஞ்ச், அதாவது ரேஞ்சு ஸ்பாட்டில். ஓகேவா? ஸ்பாட்டில் இந்த இடத்துல ட்ரேட் இருந்தால் நம்ம ஸ்பாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கிடையில் இங்கே பார்த்தீங்கன்னா இது எஸ்டர்டே சிபிஆர். ஓகேவா? இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்ஸாக போய் தான் அப்புறம் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தா நம்மளோட எக்ஸிட் எங்கே இருக்கணும், இங்கே என்ட்ரி கொடுத்தோம், ஸ்பாட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஃபியூச்சர் எங்கே போதும் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஹை தொடும் போதே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸோ இல்லை ஃபிக்ஸ்டு டார்கெட் வச்சோ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சுதா? அகெயின் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா? ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சரில் நமக்கு சைடில் ப்ரீமியம் ஏறி இருக்குது. ஓகே, திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க, அதை ஃபெயிலியர் பண்ணி திரும்ப ரிவர்சல் ஆகுறாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர்ஸில் இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு, ப்ளஸ் இந்த கேண்டில். ஓகே, கிராஸ் ஓவர் கீழேயே நமக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் என்ட்ரி நம்ம கொடுத்தா, ஓகே, இந்த இடத்துல ஒரு ரைட் என்ட்ரி கொடுத்தா எது வரைக்கும் ஃபாலோ ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விவேப், அவங்களோட ஸ்பாட்டோட நிஃப்டியோட விவேப், இங்கே வீக்லி ஃபியூச்சர்ஸோட விவேப். ஓகே, இவங்க விவேப் இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு கீழே ட்ரெண்ட் போயிருக்கு. நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூலியமாக எடுத்துருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டு டார்கெட்டாக நான் விவேப்லேயே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி வந்துடலாம். ஓகே, உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பெரிய ஃபால் வரலை நமக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் அகெயின் விவேப்புக்கு மேலே போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் திரும்ப ஃபெயிலியர் பண்ணி விவேப் கிட்டேயே ட்ரேடு நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே பியூட்டிஃபுல்லாக இங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க ஏடிஎம்மை பிரேக் பண்ணி எஸ்டர்டே 50%. ஓகே, அதில் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆனால் விக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டர்டே ஓப்பன் வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே ஓப்பன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறாங்க. ஆனால் இங்கே சைட்வேஸ் மூவ் நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம் ஒட்டியே எஸ்டர்டே 50% திரும்ப மேலே போகிறாங்க. விவேப் கீழே தான் இருக்காங்க ஸ்டில். ஸோ அகெயின் விவேப்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன். இங்கே ஏன்னா கேண்டில் நமக்கு வந்து விக்கு விவேப்பில் வச்சுருக்கோம். இப்போ நான் இதை உங்களுக்கு கேண்டில் போர்ஷன்ஸில் காட்டிடுறேன், இருக்கு காட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இந்த செட்டப்பை பார்த்துக்குங்க. ஸோ அகேன் இங்கேருந்து நம்ம வீக்லி ரேஞ்சாக நம்ம 350 எதிர்பார்ப்போம். கீழே நம்ம ஒரு சப்போர்ட் இருக்குது சொன்னோம்ல. ஓகே, அதுதான். ஸோ இந்த வீக்லி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறாங்க. ஓகே, இந்த லெவலே அகெயின் சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, திரும்ப ஏடிஎம் வந்து ஒரு ஹை போயிட்டு இப்போ இந்த இடத்துல பியூட்டி பாருங்கள். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டி கிட்டத்தட்ட 26,060 26,010 50 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தோமா. ஆனால் இங்கே பிஇ என்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க, உங்களுக்கு இண்டெக்ஸ் 50% மூவ் ஆயிருக்கு. ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2680 கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரீமியம் மூவ் ஆயிருக்கு. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் 50 பாயிண்ட் இவ்வளோ மூவ் ஆனாலும் உங்களுக்கு இதில் இவ்வளோ தான் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? பெருசாக உங்களுக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகே, இதுக்காக தான் நம்ம ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகே,
ஆக்சுவலாக அதே நம்ம சேம் செட்டப்பை இங்கே கேண்டில்ஸோட பார்க்குறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பிளாக் லைனாக காட்டல, உங்களுக்கு கேண்டில்ஸோட காட்டினில் கொஞ்சம் கிளியராக புரியுன்றதுக்காக வச்சுருக்கேன். கரண்ட் டே ஓப்பன் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு மந்த்லி 50%, ஓகேவா? இந்த பிளாக் லைன் மந்த்லி 50%, அதில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக ரேலி பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. இங்கே ஹையை பாருங்கள், நமக்கு ஹெக்கனாஷியோ இல்லை லைனில் பார்க்கும்போது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி போயிருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிளில் தான் சின்ன சின்ன பையர்ஸுக்கு ஒரு பேனிக் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக அகெயின் இவங்க இந்த ஹையை ஃபியூச்சர்ஸில் பிரேக் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஸ்பாட்லேயும் ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம திரும்ப இதில் என்ட்ரி எடுத்திருந்தால் இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம சிஇ ரேஞ்ச். ஓகேவா? ஸோ சிஇ ரேஞ்சில் விற்க வச்சவங்க, அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நம்ம இங்கே உங்களுக்கு கிராஸ் ஓவர் லைன் கொடுத்துருக்கு, தெரியுதா? இது ஸ்பாட்டுக்கான கிராஸ் ஓவர் லைன். ஓகே, இங்கே தான் நமக்கு ஃபியூச்சர்லேயும் கிராஸ் ஓவர் ஆகுது, ஸ்பாட்லேயும் கிராஸ் ஓவர் ஆகுது. இதுலேயே நம்ம கிராஸ் ஓவர் ஆனாலும் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா வெயிட் பண்ண சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குறோன்னா இந்த பெரிய ஃபாலை ஈஸியாக பிடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது நம்ம ஸ்பாட்டில் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன், இந்த இண்டஸ்ட்ரியல் கேண்டில் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வருது. ஓகேவா? இப்போது என்னோட என்ட்ரிக்கு இங்கேயே ப்ராஃபிட்டில் இருப்பேன். இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, எனக்கு வந்து என்னோட கெஸ்ஸை இங்கே போய் நான் ஏடிஎம் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் ஏடிஎம் டார்கெட்டாக போட்டுட்டு என்னோட ப்ராஃபிட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வரலாம். ஓகேவா? இப்போ வந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். ஒன்று, இங்கேயே போய் எனக்கு பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அது நடக்கலை. ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த கேண்டலில் இவ்வளோ பெரிய ஃபால் வந்துட்டு அப்படியே வந்த ப்ராஃபிட் ஓகேவா, வந்த ஃபால் திரும்ப ரிகவர் ஆகிருக்கு, நம்ம வந்த ப்ராஃபிட்டும் திரும்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, இதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ பெரிய ஃபாலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த கேண்டில், ஓகேவா, இந்த கேண்டில் வரைக்கும் வந்த ப்ராஃபிட்டாவது உங்களுக்கு தங்கும். ஓகேவா? இன்னும் டைட் டெஸ்டில் வச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். சப்போஸ் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹையை போய் தொடும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஓகே, ஏன்னா இவ்வளோ பேர் ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப நமக்கு ஃபால் கட்டுற மாதிரி காட்டி ஒரு பேனிக்காக திரும்ப மேலே போகிறாங்க. ஓகே, ஒரு பேனிக் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரைட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக இந்த இடத்துல சிஇ ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஒன்று ஸ்ட்ராங் பையராக இருந்தால் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி திரும்ப கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இங்கே என்ட்ரி எடுத்தோமா டீசென்ட் எக்ஸிட்டிங்க, இது போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ் வரும்போது திரும்ப ஃபால் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, அதை நம்ம செட்டப் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த பிளாக் லைன். ஓகே, அதுக்கிட்ட போச்சு அப்படின்னா கேண்டில் ரிஜெக்ட் ஆகும்போது ஃபால். அதே மாதிரி தான் இங்கே ஃபியூச்சர்லையும். ஓகே, இங்கேருந்து போயிட்டு இந்த பிளாக் லைன் கிட்ட, அதுவும் இல்லாமல் நமக்கு விவேப்பும் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே ஸ்பாட்டில் விவேப் ஆட் பண்ணல, ஃபியூச்சர் மட்டும் விவேப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ விவேப்பில் ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பிஇ பை பண்ணால் திரும்ப ஃபால். இங்கே நம்ம ஏடிஎம் கிட்ட வரும்னு எதிர்பார்ப்போம் ஸ்பாட், ஆனால் வரல, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. திரும்ப ரிவர்ஸ் ஆகுறாங்க, இந்த டைம் வராங்க ஏடிஎம் கிட்ட. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கேயே வந்து ஏடிஎம் தொடலாம், ஆனால் தொடாமல் ஒரு ஸ்விங்காக தான் வரும். கரெக்டாக நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதோ அங்கே எடுத்து திரும்ப நம்ம லெவலுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் என்னோட அட்வைஸ், உங்கள் கேபிட்டலுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா மார்னிங்கே இப்போ இந்த ட்ரேட் அமைச்சிருச்சுன்னா த்ரூ அவுட் த டே எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்க கேபிட்டலில் கிடைக்கிறதுக்கு தான். ஓகே, சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ரைட் பிளேஸில், ஓகே, ரைட் குவான்டிட்டி போட்டு எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ அங்கேருந்து திரும்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. எஸ்டர்டே 50% திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் அமையலை. ஓகே, ரெண்டு இடத்துலையுமே கிராஸ் ஓவர் அமையலை. ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் நெகட்டிவ் எடுத்து, ஸோ ரிஜெக்ஷன். இங்கேருந்து பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்க வீக்லி ரேஞ்சு ப்ளஸ் ஃபியூச்சரோட லோவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது வீக்லி ரேஞ்சு, அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபாலோ அப் இல்லை. ஓகேவா? ஃபாலோ அப் இருந்து எஸ்டர்டே மிட்டையும் உடச்சி டுடே லோ பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஓகே, அதுக்கான வாய்ப்பு கொடுக்காம அப்படியே நெக்ஸ்ட் கேண்டில் ஷார்ப் ரிவர்சல் ஆனவங்க திரும்ப இந்த ரேஞ்சிலேயே, ஓகே, சிபிஆர் ரேஞ்சிலே இருக்காங்க. திரும்ப கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக மேலே கொண்டு போகிறாங்க. கொண்டு போனவங்க திரும்ப ஒரு சைட் பேஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு
ஃபியூச்சர்லேயே கிராஸ் ஓவர் வந்துருச்சு, ஸ்பாட்லேயும் கிராஸ் ஓவர் வந்துருச்சு, நமக்கு சூப்பரான சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஹை ரேஞ்சில் கூட என்ட்ரி எடுத்துட்டோம் வச்சுங்க. ஓகே, இந்த ஹை ரேஞ்சில் என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே, நமக்கு லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். பேனிக் ஆகாமல் இந்த சுச்சுவேஷனை ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா, முடிஞ்ச ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம விவாப்பை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்கலாம் விவாப் வரைக்கும். இல்லை நான் இந்த இடத்துல லாஸ் வரும்போது ஆவரேஜ் பண்ணி மேலே போகும்போது நான் ட்ரையலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லாக ட்ரையல் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நிஃப்டி எது வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க, கரண்டே ஓப்பனில் பின் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஃபாலு நமக்கு ஸ்பாட்டில் எது வரைக்கும் வந்து பாருங்கள். கரண்டே ஓப்பனில் பின் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அங்கேருந்து எஸ்டர்டே சிபிஆர் ஓகேவா அந்த லெவலுக்கு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகே, எஸ்டர்டே ஓப்பன் லெவலில் வந்து பியூட்டிஃபுல்லாக பின் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே இவ்வளோ பெரிய ஃபால் வந்தது, இங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இங்கே கிட்டத்தட்ட நமக்கு ஃபாலே காட்டியிருக்காங்க. ஓகேவா, 10 to 20 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் இன்றைக்கி நம்ம ஓன் செட்டப்பில் நடந்தது. வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கே நமக்கு 2 சைடும் ஈக்குவலாக ஏறினாங்க. ஆனால் சி சைடு ஒன் சைடு ஒரு இடத்துல வந்து ஆஃப் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஒரு லோ கிரியேட் பண்ணுவாங்க, அங்கேருந்து புட் ஆப்ஷன் தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட் அப்சைட் ரேலி. ஓகேவா, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வைடன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சமயத்தில் புட் ஆப்ஷன் அவங்களோட ஓயை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ரீசனுக்காகவும் ப்ரீமியம் ஏறும். சி சைடு அவங்க ஓயை டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு ரெண்டு லட்டு சாப்பிட்ற ராசியான்ற கணக்கு தான். ஓகேவா, அதனால் ப்ரீமியம் தாறுமாறாக ஏறும் இந்த இடத்துல. ஓகே, நல்ல ரேலி கிடச்சிருக்கும் பியூட்டிஃபுல்லாக. ஓகே, தென் நேற்று ஐபி கம்மியாக இருக்குது. ஓகே, ஒரு நேரம் மார்க்கெட்டாக இருந்தால் சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்புறம் எப்படி மார்க்கெட் இன்றைக்கி இருந்தாச்சு அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஓகேவா, ஸோ அதோட 30 ஸ்டாக்ஸ் தான் நம்மளோட நிஃப்டி 50ல் வெயிட்டேஜில் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்கு இந்த 30 ஸ்டாக்ஸை ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இண்டெக்ஸை மூவ் பண்ணி ப்ரீமியத்தை டிகே பண்ண முடியும். ஓகே, ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதால நமக்கு ஐவி ரேஞ்ச் லோவாக இருந்தாலும் ஐவி நேரோவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமைஞ்சுது. ஓகேவா, ஸோ அதை நம்ம பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே தென் வந்து ஒரு ஹை சி ரேஞ்ச் போனதுக்கப்புறம் அங்கேருந்து புட் ஆப்ஷன் இந்த சி ரேஞ்சில் என்ன அப்படின்றது இதெல்லாம் ஒரு க்ளூ. சி ரேஞ்சுனா என்ன, இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அங்கேருந்து ஓஏ ரெடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே அகெயின் விட்ட இடத்துலேருந்து மார்க்கெட்டை பிடிச்சி 2 பேரும் அவங்களோட லெவலில் மார்க்கெட்டை கொண்டு வராங்க, கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து அகெயின் ஃபாலு மார்னிங் ஓப்பனிங்லாம் பிரேக் பண்ணி மார்னிங் என்ன லெவலில் இருந்தோ கிட்டத்தட்ட அந்த லோ கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறாங்க, ரெக்கவர் ஆகிறாங்க. ஓகே, இந்த ரெக்கவருக்கு ரீசன் திரும்ப சிஇ பேனிக் ஆகி அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனில் இந்த டைமில் எந்த ஓயும் பில்டப் ஆகலை. ஓகே, ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. கால் சைடில் திரும்ப பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதால தான் மார்க்கெட் ரேலி ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே தென் நெக்ஸ்ட்டு என்எஸ்சியோட டேட்டாக்கு போயிடலாம். என்எஸ்சியோட டேட்டா இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேற்றோட ஹைக்கு ப்ரீச் பண்ணி ஒரு ஹை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா டேட்டாவும் எஸ்டர்டே டேட்டாக்குள்ளேயே தான் அடங்கியிருக்கு. நம்ம டே ரேஞ்ச் 150 எதிர்பார்ப்போம், 150 அச்சீவ்டு. இன்றைக்கான 50% பார்த்தீங்கன்னா 26,008. ஓகேவா, இதான் அமைஞ்சிருக்கு. ஹைலோவில் எந்த மாற்றமும் இல்லை, சேம் இந்த வீக்கான ஹைலோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. வீக்லி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக 434 கிடச்சிருச்சு. நாளைக்கு 1 டே தான் ட்ரேடிங் செஷன் இருக்கிறதால நம்ம இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 75 பாயிண்ட்ஸ் ஓகே 65 பாயிண்ட்ஸ் ஓகே கிடச்சிது அப்படின்னா நம்ம வீக்லி ரேஞ்சாக எதிர்பார்க்குற 500 அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு 500 அச்சீவ் பண்ணுறாங்களான்ட்டு. ஓகே, அது எந்த சைடு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்க அமைகிறது இந்த லோக்கு கீழே போனால் தான் 75 பாயிண்ட் போனால் தான் நமக்கு வீக்லி ரேஞ்ச் 500 அமையும். ஓகே, இல்லை அந்த சைடு அமையணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ரேலி அமர்ந்தால் தான் இதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே 75 பாயிண்ட்ஸ் வரணும். இவ்வளோ பெரிய ரேலி வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிக மிக கம்மி. ஓகேவா, ஸோ அமையலும் அமையாமலும் போகலாம். ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. அமைஞ்சதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸ். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செயின் டேட்டா. இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கான ஏடிஎம் நம்பர் எடுத்துக்கிறது 2650. ரீசன் நியரஸ்ட்
ப்ரீமியம். ஓகேவா? கால் சைடில் நமக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஐவியும் கால் சைடில் 9.16, புட் சைடில் 7.64. ஓகேவா? கிட்டத்தட்ட 1.5%, 1.5 பாயிண்ட் ஓகே பர்சன்டேஜ் வருது. பாயிண்ட் நமக்கு ஐவி கால் சைடில் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ஐவி எப்படி நாளைக்கு நியூட்ரல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இல்லை நியூட்ரல் ஆகாமல் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி ட்ரேடிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இந்த என்எஸ்சி டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங் தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம எல்லா வீடியோஸும் சொல்கிற லெவல்ஸே தான், புதுசாக எந்த மாற்றமும் இல்லை. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.